வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 13ல புக் பேக் கொஸ்டின் 8 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 8th கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ரோம் லெட்டர்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா எல்லாமே ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின்ல வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா கவனிங்க. ஒரு தடவை நீங்க ஈஸியா இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து இந்த 2 மார்க்கோ 3 மார்க்கோ ஈஸியா வந்து சேரும். ஓகேவா? அதனால கவனமா கவனிங்க. நான் எல்லாத்துக்கும் வந்து ஷார்ட்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரிக்ஸ் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா இமேஜும் கொடுத்துருக்கேன். அதனால இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிடெல்கிராஃப்ட் ரியாக்ஷன். நமக்கு தெரியும் அனிலின் வந்து ஃபிடெல்கிராஃப்ட் ரியாக்ஷன்ல போகாது. ஏன் போகாது? பிகாஸ் அனிலின் இஸ் பேசிக் இன் நேச்சர். நமக்கு தெரியும் அனிலின் டொனேட் இட்ஸ் லோன் பேர் to the Lewis acid aluminum chloride to form on adduct with incubate further electrophilic substitution reaction. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னா, அனிலின் வந்து ஃபிடெல்கிராஃப்ட் ரியாக்ஷனில் போடும்போது அங்கே நம்ம கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணுவோம். இந்த அனிலில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய லோன் பேர் எலக்ட்ரான இந்த லூயிஸ் ஆசிடான அலுமினியம் குளோரைடு கொடுத்து நமக்கு சால்ட்டாக ஃபார்ம் ஆகிறது. அப்படி சால்ட்டாக ஃபார்ம் ஆகிறதுனால ஃபர்தர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்க மாட்டுது. புரிஞ்ச தங்கங்களா? சரி, செகண்ட் கொஸ்டின் வாங்க. டயசோனியம் சால்ட் ஆஃப் அரோமேட்டிக் அமீன்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் தோஸ் ஆஃப் அலிஃபாட்டிக் அமீன். ஸோ அலிஃபாட்டிக் அமீனை காட்டிலும் இந்த டயசோனியம் சால்ட் ஆஃப் அரோமேட்டிக் அமீன்ஸ் மோர் ஸ்டேபிளா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கிரீன்ல இந்த படத்தையும் பாருங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. The stability of diazonium salt of aromatic amine is due to the dispersal of positive charge over the benzene ring. நீங்க படத்தை பார்த்தா தெரியும், அந்த டயசோனியம்ல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது டீலோக்கலைஸ் ஆகுது எங்க அப்படின்னா பென்சின் ரிங்ல. ஸோ சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கனால அது மோர் ஸ்டேபிளா இருக்கு அலிஃபாட்டிக் காட்டிலும் அப்படின்றாங்க. புரிஞ்ச தங்கங்களா? வாங்க தேர்ட் கொஸ்டின் போவோம். pKb of aniline is more than that of methyl amine. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு காம்பவுண்டுக்கு pKb வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா அதனுடைய பேசிக் கேரக்டர் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப். அதாவது pKbயும் பேசிக் கேரக்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. நமக்கு தெரியும் ஒரு அரோமேட்டிக் அமீன் ஒரு அலிஃபாட்டிக் அமீன் யார் மோர் பேசிக்கா இருப்பா? யாரு? அலிஃபாட்டிக் அமீன் தான். இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா தங்கங்களா? சரி வாங்க இப்போ பார்க்கலாம். இன் அனிலின் த யங்கஸ்ட் குரூப் இஸ் டைரக்ட்லி அட்டாச்டு டு தி பென்சின் ரிங். ஆமா, பென்சின் ரிங்ல அனிலின் அந்த நைட்ரஜன் யங்கஸ்ட் குரூப் வந்து என்னன்னா டைரக்டா அட்டாச் ஆயிருக்கும். த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன் நைட்ரஜன் ஆட்டம் இன் அனிலின் கெட்ஸ் டீலோக்கலைஸ்டு ஓவர் த பென்சின் ரிங். நீங்க ஸ்கிரீன்ல படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அனிலின்ல அந்த நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சின் ரிங் உள்ள டீலோக்கலைஸ் ஆகிட்டு இருக்கும். பாத்தீங்களா? இப்படி டீலோக்கலைஸ் ஆகிறனால ஹென்ஸ் இட் இஸ் லெஸ் அவைலபிள் ஃபார் புரோட்டனேஷன். ஸோ புரோட்டனேஷன் அவைலபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ அனிலின் இஸ் லெஸ் பேசிக் தேன் மெத்திலமின் அண்ட் பிகேபி ஆஃப் அனிலின் இஸ் மோர் தேன் தேட் ஆஃப் த மெத்திலமின். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ பிகேபி அதிகம் அப்படின்னா அது லெஸ் பேசிக். புரிஞ்சுக்கங்க, மாற்றி குழப்பி போட்டுறாதீங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. Gabriel thalamide synthesis is preferred for synthesizing primary amines. நமக்கு தெரியும் Gabriel thalamide synthesisல நம்ம primary amine தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன் செகண்டரி தர்ஸ்ட்ரியே பண்ண முடியல? அதை தான் நம்ம எழுதணும். The nitrogen in thalamide forms a bond with only one alkyl group. நீங்க ஸ்கிரீன்ல படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தாலமைன்ல நமக்கு அந்த அல்கைல் ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 3 போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் நம்ம செகண்டரியும் தர்ஸ்ட்ரியும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. கீழே பாருங்க. After one substitution, the nitrogen is no longer nucleophilic. That is, it cannot further react. Therefore, it is not possible to attach 2 or 3 alkyl group to form secondary or tertiary amines. புரிஞ்சதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஓன்ல எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5th கொஸ்டின் பாருங்க. எத்தில் அமீன் இஸ் soluble in water whereas aniline is not. ஸோ எத்தில் அமீன் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகுது, சாலிபிள் ஆகுது. ஆனா அனிலின் ஆகல. ஏன்? இங்க ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். ஒரு காம்பவுண்ட் வாட்டர்ல டிசால்வ் ஆகுது இல்ல சாலிபிள் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். ஒன்று கரையல அப்படின்னா அது ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ எத்திலமின் என்ன பண்ணுது? வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸ்க்ரீனில் படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ எத்திலமின் ஃபார்ம்ஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் வாட்டர், ஹென்ஸ் இட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர். முடிஞ்சு. But aniline does not form hydrogen bond with water to a very large extent due to the presence of a large hydrophobic C6H5 group. Hence the aniline is insoluble in water.
அனிலின்ல அந்த C6H5 குரூப் இருக்கறனால அது ஹைட்ரோபோபிக் நேச்சர். அதனால அனிலின் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சால்யூபிள் நேச்சர்ல இருக்கு. ஸோ 6th கொஸ்டின் பாருங்க. அமீன்ஸ் ஆர் மோர் பேசிக் தேன் அமைட்ஸ். ஸோ அமைடை காட்டிலும் அமீன் வந்து மோர் பேசிக்காக இருக்குது. காரணம் என்ன? ஸோ அமைடில் என்ன இருக்கும்? C டபுள் பாண்ட் O, அது என்கஸ்டோட பாண்டாக இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இன் அமைட்ஸ் த கார்பனைல் குரூப் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் ட்ரான்ஸ் த எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட். அந்த அமைடில் இருக்கக்கூடிய அந்த C டபுள் பாண்ட் O கார்பனைல் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குது. ஸோ நைட்ரஜனில் இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன்னை நோக்கி என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது, இழுக்குது. ஸோ திஸ் மேக் த லோன் பேர் ஆஃப் அமைட் nitrogen less available to accept a proton. Hence amides are less basic than amines. புரியுதா உங்களுக்கு? ஸோ நைட்ரஜன் சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் பேர் டென்சிட்டி குறையறதுனால புரோட்டனேஷனுடைய அவைலபிலிட்டி குறையுது. அதனால அது லெஸ் பேசிக்காக இருக்கு. இதுவே நீங்கள் அமீனுக்கு வந்தீங்க அப்படின்னா in amines the alkyl group being the electron releasing group, the electron pair on amine nitrogen is readily available to accept a proton. Hence amines are more basic than amide. ஆனா அமீன்ல என்ன இருக்கு அப்படின்னா அது ஒரு அல்கைல் குரூப்போட தான் பாண்ட் ஆயிருக்கு. ஸோ அல்கைல் குரூப் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அது எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணி நைட்ரஜன் சுற்றி அதிக அளவு எலக்ட்ரான் க்ளவுட்ஸை வச்சிருக்கும். அங்கே புரோட்டனேஷன் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கு. அதனால தான் அமீன் மோர் பேசிக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்க முடிஞ்சுதாங்களா? இப்போ 7th கொஸ்டினை பாருங்க. Although the amino group is ortho and para directing in aromatic electrophilic substitution reaction, aniline or nitration gives a substantial amount of meta nitro aniline. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அமினோ குரூப் எப்பயுமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங்காக தான் இருக்கும். ஏன் ஒரு கணிசமான அளவு மெட்டா நைட்ரோ அனிலையும் கொடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க ரீசனை பார்க்கலாம். இன் ஸ்ட்ராங் ஆசிட் மீடியம் அனிலின் இஸ் புரோட்டனேட்டட் டு ஃபார்ம் அனிலினியம் அயான் விச் இஸ் மெட்டா டைரக்டிங். என்ன நடக்குதுன்னா ஸ்ட்ராங் ஆசிட் மீடியம் வைக்கும் பொழுது அனிலின் வந்து அனிலினியம் அயானை ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு மெட்டா டைரக்டிங். ஹென்ஸ் a substantial amount of meta nitro aniline is formed during the nitration of aniline. அதனால தான் ஒரு கணிசமான அளவு மெட்டா நைட்ரோ அனிலின் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதனால நல்ல கவனமாக படித்து எழுதி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.